வணக்கம். கர்நாடகாவில் ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தா அமைப்பு அதிரடி வேட்டையை தொடங்கியுள்ளது. ஒரே நாளில் 3 முக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக பெங்களூரு கேயுபி அக்ரஹாரா காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜு 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக சிக்கினார். இந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. சிட் ஃபண்ட் மோசடி வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு ஜாமீன் வாங்கித் தர 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதில் 4 லட்சம் ரூபாயை சாம்ராஜ்பேட்டை மைதானம் அருகே வாங்கும் போது லோக் ஆயுக்தா அதிகாரிகள் அவரை வளைத்து பிடித்தனர். பிடிபட்டவுடன் அவர் தப்பிக்க முயன்று நடுரோட்டில் கூச்சலிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்தார். சீருடையில் இருந்த அதிகாரி இப்படி நடந்து கொண்டது காவல்துறைக்கு அவமானம் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். அவர் லஞ்சம் கேட்கதற்கான ஆடியோ ஆதாரங்களை புகார்தாரர் ஏற்கனவே அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தார். இவர் மீது ஏற்கனவே 2025லும் ஒரு மிரட்டல் புகார் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு அதிர்ச்சி சம்பவமாக வனத்துறை அதிகாரி ஒருவர் வீட்டிலும் லோக் ஆயுக்தா சோதனை நடத்தியது. சிவமொக்கா வனத்துறை உதவி ஆணையராக இருந்த தேஜஸ் குமார் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பெங்களூரு யலஹங்காவில் உள்ள அவரது வீடு உட்பட பல இடங்களில் நடந்த சோதனையில் சுமார் 26.55 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சிக்கின. இதில் 8 வீடுகள், 4 வீட்டு மனைகள் மற்றும் 14 ஏக்கர் விவசாய நிலங்களும் அடங்கும். மூன்றாவதாக, ஊழல் செய்த அதிகாரிக்கு நீதிமன்றம் அதிரடி தண்டனை வழங்கியுள்ளது. இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. முன்னாள் கலால்துறை துணை ஆணையர் சீனிவாச மூர்த்தி என்பவர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறை தண்டனை மட்டுமின்றி அவருக்கு 1,34 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த கடுமையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் ஒரே நாளில் ஒரு கைது, ஒரு மெகா ரெய்டு, ஒரு சிறை தண்டனை என கர்நாடகாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை சூடுபிடித்துள்ளது. இது அரசு அதிகாரிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.